ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியாக பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதியான இன்று வெளியான மிக முக்கிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பரபரப்பான சூழ்நிலையில் அமெரிக்கா, பிரிட்டன் உலகத் தலைவர்கள் இன்று சந்திப்பு. காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த கூட்டாக வலியுறுத்தல். இந்தியா நேபாளம் இடையிலான பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என நேபாள பிரதமர் ஏபி சர்மா ஒலி உறுதி. உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் முடங்கிய எக்ஸ் சமூக வலைத்தளம் சிறிது நேரத்திலேயே இயல்பு நிலைக்கு திரும்பியதால் பயனாளிகள் நிம்மதி. மணிப்பூரில் மீண்டும் தாக்குதல்கள் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் பதற்றம். 24 மணி நேரத்தில் 2 முறையை அமைச்சரவை கூட்டிய முதலமைச்சர், அவசர ஆலோசனை. அசாதாரண சூழல் குறித்து ஆளுநரை சந்தித்து முதலமைச்சர் பிரேம்சிங் விளக்கம். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம். ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் நவ்தீப் சிங் தங்கம் வென்று அசத்தல். பாராலிம்பிக் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்திய வீராங்கனை சிம்ரன் வெண்கலப் பதக்கம். 100 மீட்டர் ஓட்டத்தில் நூலிலையில் பதக்கத்தை தவறவிட்ட சிம்ரன் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பதக்கம் வென்று அசத்தல். தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளதாக தகவல். கட்சியின் மாநாடு தேதியுடன் தேர்தல் ஆணைய அங்கீகாரம் குறித்து விஜய் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுகிறார். தென்காசி மாவட்டத்தில் பட்டப்பகலில் வீடு பூந்து வெட்ட முயற்சி. வெட்டுவதற்காக அரிவாளுடன் தோன்றிய காட்சிகள் இணையதளத்தில் வெளியீடு. லக்னோவில் 3 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் 5 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 20க்கு மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சபலிங்கா சாம்பியன் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் செனக் பிரீச் இன்று பலப்பரீட்சை. 10 நாட்களாக நடைபெற்று வந்த பாராலிம்பிக் போட்டிகள் இன்றுடன் நிறைவு. 7 தங்கம் உட்பட 29 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியில் இந்தியா 16வது இடத்தில் உள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் இந்தியா வங்காளதேசம் முதல் டெஸ்ட் போட்டி 19ஆம் தேதி தொடங்குகிறது. டெஸ்ட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை முதல் தொடங்குகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா, சீனா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். உக்ரைன் அதிபருடனான சந்திப்புக்கு பிறகு இத்தாலி பிரதமர் மிலோனி வலியுறுத்தல். கார்கில் போரில் பாகிஸ்தான் வீரர்கள் பங்கேற்றதை உறுதி செய்த பாகிஸ்தான் இராணுவ தளபதி. 25 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக உண்மையை ஒப்புக்கொண்ட பாகிஸ்தான். உத்தரப்பிரதேசத்தில் சட்டவிரோத ஆயுத தொழிற்சாலை நடத்தி வந்த கும்பல் கைது. துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல். கோவையில் வெளிநாட்டு பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய 2 இந்தி தரகர்கள் கைது. ரஷ்யா, இந்தோனேசியா உள்பட நாடுகளைச் சேர்ந்த 15 பெண்கள் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைப்பு. வேலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மழை நீருடன் கழிவு நீரும் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள் அவதி. திமுக டெல்லியிலும் தமிழகத்திலும் இரட்டை வேடம் போடுவதாக டிடிவி தினகரன் விமர்சனம். 2026 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவிற்கு மூடுவிழா நடத்தப்படும் என பேட்டி. மகாவிஷ்ணு 14 நாள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைப்பு. வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என மகாவிஷ்ணுவின் வழக்கறிஞர் பேட்டி. மூட நம்பிக்கைகளுக்கு தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இடமில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். தமிழக மீனவர்கள் 14 பேர் இலங்கை கடற்படையால் கைது. 3 விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள அட்டூழியம். கச்சத்தீவை மீட்டால்தான் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். தேமுக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. டெல்லியில் பெய்த கனமழையால் நகரின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு. கர்நாடகா மாநிலம் கலகபுரியில் கொட்டி தீர்த்த கனமழை. காவிரி கரையோரங்களில் 1 கோடி பனை விதைகள் விதைக்கும் பணி இன்று தொடக்கம். ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரை 416 கிலோமீட்டர் தூரம் பனை விதைகள் விதைக்க நடவடிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தீப்திக்கு 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகை, அரசு பணியுடன் நிலமும் வழங்கப்படும் என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. பல்வேறு முறைகேட்டில் சிக்கிய பூஜா கேத்கர் IAS பதவியிலிருந்து நீக்கம். பூஜா கேத்கரை அரசு பதவியிலிருந்து நீக்குவதாக மத்திய அரசு அறிவிப்பு. மலையாள நடிகர் விநாயகன் ஹைதராபாத் விமான நிலையத்தில் கைது. விமான நிலையத்தில் பாதுகாப்பு வீரர்களுடன் தகராறு ஈடுபட்டதாக புகார். மத்திய நிதித்துறை செயலாளராக துகின் காந்தா நியமனம், மத்திய அரசு அறிவிப்பு. சேலம் மாவட்டம் மாத்தூரில் இரவு நேரங்களில் சுற்றித் திரியும் கொள்ளையர்கள். அரை நிர்வாண முகமூடி கொள்ளையர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு.
இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் ₹100.76 1 லிட்டர் டீசல் ₹92.35 விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரே நாளில் 320 குறைந்து 53,440 விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் ₹89.50 விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.